முழங்குடாங்கிறான் அவன், சங்கே முழங்குங்கிறான் அவன். பாரதியை சொல்லும்போது பாரதி பாஞ்சாலி சபதம் தந்தான், குயில் பாட்டு தந்தான், எல்லாம் தந்தான். அதையெல்லாம் விட நமக்கு ஒரு தந்தாண்டா, ஒரு கொடை தந்தாண்டா, பாரதிதாசன் என்ற ஒரு பாவலனை தந்தாண்டா. அந்த பாட்டனுக்காக 10 சீட்டு கொடுக்கலாம்டா. ஒரு சீட்டு கொடுக்குறேன், மொத்த சீட்டுமே என் பாட்டன் பாரதியோட தாண்டா. 230 அவனோட தாண்டா. தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோங்கிறான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். பாரதி எப்படா சாவான்? ஒவ்வொரு தமிழனின் நாக்கிலே தமிழ் தவழுகிற ஒவ்வொரு நொடியிலும் பாரதி வாழ்ந்து கொண்டே இருப்பானடா. அருமை பிள்ளைகளே, பாரதி வருவதற்கு முன்பு சங்க இலக்கியங்களோ பக்தி இலக்கியங்களோ எதுவாக இருந்தாலும் பொழிப்புரை வேணும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தன் இறையடி நிழலே என்ன சொல்லியிருக்குதுங்க? இது என்ன சொல்லியிருக்கு? ஒவ்வொரு திருக்குறள் 7 சீர்திருத்தம் தான், 7 சந்தத்தில் எழுதப்பட்டது. ரொம்ப சின்னதுதான், ரொம்ப சின்னதுதான். ஆனால் அதுக்கு பொழிப்புறது எப்படிது? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப என்னங்க இதுக்கு பொருள் தேடுது? அவன் வந்த பிறகுதான்டா நேரடியா மக்களின் உரைநடை தமிழ்ல பேசிட்டான்டா. அவன் நேரடியா பேசிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு எஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே, அவனை பாடிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே நினைந்து நினைந்திடனும் வெறுக்குதில்லையேங்கிறான். எது? கஞ்சி குடிப்பதற்குள்ளார் இதற்கு காரணமும் இவையனும் அறிவும் இல்லாருங்கிறான். கஞ்சி குடிக்கிறதுக்கு வழி இல்லை, அதன் காரணம் இவையனும் அறிவும் இல்லார். பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் பதிவு வைத்து உயிர் துடி வைத்து துஞ்சும் அடிக்கின்றாரே, இந்த துயர் துடைக்க ஒரு வழி இல்லையான்னு நான் பாரதி அவன் பேரை வந்துட்டேன். ஒரே வழிதான், விவசாயிக்கு போட்டு ஓட்ட போய் துயர் தொடங்கு.